உடம்புல பொட்டு துணி இல்லாம நிக்க வச்சு கொடுமை. டிக்டாக் இலக்கியா எப்படி? வழியில துடித்த பிரபல யூடியூபர் பகிர்ந்த சம்பவம் என்னன்றத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் யூடியூப் சேனல்ல சர்ச்சைக்குரிய வீடியோக்களை வெளியிட்டு பிரபலமான திவ்யா கலச்சி, அதே மாதிரி அவருடைய கணவர் கார்த்தி ஆகியோர் 2024 ஜனவரியில கைது செய்யப்பட்டாங்க. சுமார் 13 மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பா கார்த்தி மீண்டும் விரிவா பேட்டி அளிச்சிருக்காரு. தன்னுடைய சேனல் அளித்த பேட்டியில கார்த்தி தங்களுடைய வாழ்க்கை எப்படி ஒரு கோர புயல்ல சிக்குனது அப்படின்றத சொல்லியிருப்பாரு. 2022 ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தங்களுடைய யூடியூப் சேனலை தொடங்கினதாகவும், 1 வருஷம் சுமூகமா போன கார்த்திக், எங்களுடைய வாழ்க்கையில நல்லபடியா போயிட்டு இருந்த சமயத்துல ஜனவரி 29, 2024 அன்னைக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. எங்களுக்கு ஒரு சதியா இல்ல திட்டமிட்ட சதியா அப்படின்லாம் தெரியல. ஆனா அதனால பிரச்சனை வந்துச்சு. தன்னுடைய மகனுடைய பிறந்த நாள்ல ஈரோட்ல கொண்டாடிட்டு தன்னுடைய அக்கா, அதே மாதிரி சகோதரர்களோட ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு திரும்பிட்டு இருந்தப்ப சாதாரண உடையில வந்த 4 பேர் அவங்கள வழிமறிச்சு கைது செஞ்சதா சொல்லப்படுது, அன்யூனிஃபார்ம்ல. உடனடியா பாத்தீங்கன்னா ஆட்டோல ஏற்றி போயிட்டு போலீஸ் நிலையத்துக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. செல்போன்கள் பறிச்சுட்டு, அப்போ சித்ரா அப்படின்ற பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. திவ்யா கழிச்சு தஞ்சாவூர்ல இருந்து கைது செய்யப்பட்டு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போயிருக்காங்க. அதாவது என்னன்னா பாத்தீங்கன்னா, சித்ரா அப்படின்ற பெண்ணுடைய அந்த வழக்கு இரவு நீண்ட நேர விசாரணை, அதுக்கப்புறம் அரசு மருத்துவமனையில அனுமதி, ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்துல அடிச்சது எதையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது பொய் வழக்கு அப்படின்ற ஒரு விஷயம் ஜாமீன் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாலும் கிடைக்கவே இல்லை. அது எல்லாம் தள்ளி தள்ளி தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, விருதுநகர் மாவட்ட சிறைக்கு அழைத்து போன சமயத்துல அங்க நடந்த கொடூரங்களை சொல்லியிருக்காரு. சிறைக்குள்ள நுழைந்த உடனே உடைகளை எல்லாத்தையுமே முழுவதா களையணும், உடம்புல பொட்டு துணி கூட இல்லாம முழு நிர்வாண நிலையில நிக்க வச்சு விசாரணை. அப்போ அங்கிருந்த ஒரு காவலன், நீ யூடியூபர் தானே, டிக்டாக் இலக்கியாவை பத்தி தெரியுமா, அவ ஆளு எப்படி, அவ கேரக்டர் எப்படி, அவ கேட்டபடி நீண்ட நேரம் நிற்க வச்சதா சொல்லியிருக்காங்க. இயற்கையாவே உடலம் மறைக்கும் பழக்கம் உனக்கு தனக்கு மிகப்பெரிய அவமானமா இருந்ததாகவும் சொல்றாரு. குளிக்கும் போது கூட உள்ளாடைகள் இல்லைன்னா துண்டை கட்டிட்டோ அந்த மாதிரி குளிக்க கூடாதுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. திவ்யா கலச்சி மதுரை சிறைக்கும் மற்றவங்க வெவ்வேறு சிறைகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. சிறைக்குள்ள நுழையும் போது திவ்யா தன்னை மறைத்தபடி போ போ உனக்கு, இவர் சிறைக்குள்ள வரும்போது திவ்யா தன்னை பார்த்து போ போ உனக்கு லைஃப் ஃபுல்லா இனிமே ஜெயில் தான், நரக வேதனை அனுபவின்னு சொன்னாங்க. ஆனா தாங்கள் எந்த தவறுமே செய்யல அப்படின்றத பத்தி கேட்டிருக்காங்க. சட்ட ரீதியா போராட முடியும் அப்படின்னு நம்பிக்கையும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 13 மாதங்களுக்கு அப்புறமா வெளியே வந்துட்டு தம்பதியர் தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பொதுமக்கள் கிட்ட பகிர்ந்திருக்காங்க. இந்த வழக்கு தொடர்ந்து முழு விசாரணையும் பெருசா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளை சுத்தி யூடியூபர்ஸ் அவங்க லைஃப்ல நடக்கிற பிரச்சனைகளும் ஒரு பக்கம் இருக்கு. ஸோ இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் சோஷியல் மீடியால ஒரு பிரச்சனையா இருக்குன்னு சொல்றாங்க. இது பத்தி உங்க கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க.